சில நாட்களுக்கு முன்னால் வலைதளங்களில் குழந்தைகள் பசியால் வாடுகிற காட்சியை பார்க்க நேர்ந்தது. பசியால் குழந்தைகள் கையேந்தி அலைகிற அந்த காட்சிகளை பார்த்தவுடன் கண்கள் கலங்கின. இந்த உலகமே அழிந்துவிடக் கூடாதா என்று ஒரு கோபம் உள்ளிருந்து எழுந்தது. அப்போதுதான் பாரதியின் எண்ணமும் புரிந்தது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றானே பாரதி. அந்த கோபம் எவ்வளவு நியாயமானது. சக மனிதன் உணவில்லாமல் தவிக்கிற காட்சியை கண்டால் நமக்கும் அப்படித்தானே கோபம் வரும் என்பது அப்போதுதான் புரிந்தது. ஆனால் ஒரு கேள்வி, அப்படி என்றால் சக மனிதனின் வாட்டத்தை பார்த்து உலகை அழிக்கும் அளவிற்கு கோபப்பட்ட முதல் மனிதன் பாரதி தானா? பாரதிக்கு முன்பாக அப்படி மனிதர்கள் இல்லையா என்று தேடினால் ஒரு தமிழரசன் இருந்திருக்கிறான். ஒரு புலவர், மதுரை குமரனார் என்ற ஒரு புலவர் ஒரு மன்னனிடம் பசி என்று செல்லுகிறார். அந்த மன்னன் எப்படிப்பட்டவனாம்? பெரிய செல்வந்தன் இல்லையாம். சங்க காலத்தில் பசி என்று வந்த புலவர்களுக்கு அந்த தலைமுறைக்கே பசி இல்லாத அளவிற்கு செல்வம் கொடுப்பார்களே, அப்படிப்பட்ட செல்வம் அந்த மன்னனிடம் இல்லையாம். அதே நேரத்தில் இல்லை என்று சொல்லுகிற வழக்கமும் அந்த மன்னனிடம் இல்லையாம். அந்த புலவர் அந்த மன்னனிடம் போய் பசி என்று நிற்கிறார். அந்த காட்சி இப்படி அமைகிறது. யான் தன் இறக்கும் காலை தானியம் உண்ணா மருங்குள் காட்டி தன் ஊர் கருங்கை கொல்லனை இறக்கும். அந்த மன்னனிடம் போய் எனக்கு பசிக்கிறது என்று அந்த புலவர் கேட்டிருக்கிறார். அந்த மன்னன் அந்த புலவரின் கையை பிடித்து கொண்டு நேரடியாக தன் கொல்லனிடம் போய் சொல்லுகிறான், ஒரு வேலை செய்து கொடு என்று. அந்த புலவரின் ஒட்டிய வயிற்றை காட்டி, இதோபா இவன் பசியால் நம்மிடம் வந்திருக்கிறான், ஒரு வேலை செய்து கொடு, இந்த உலகையே அந்த வேளால் அழித்து இவன் பசியை நான் தீர்க்க இருக்கிறேன், அதனால் பொருள் ஈட்டி இவன் பசியை நான் தீர்க்கப் போகிறேன் என்று தனி ஒரு மனிதன் பசி என வந்தவுடன் உலகின் மேலே படையெடுக்க துணிந்த ஒரு அரசன் நம்மிடம் இருந்திருக்கிறான். அந்த அரசன் பேர் ஈந்தூர் கிழான் தோயன் மாறன் என்பது.